10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 கட்டங்களாக மாணவர்களை சந்தித்து விஜய் ஊக்கத்தொகை வழங்குகிறார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு. ஆர்வத்துடன் வந்த மாணாக்கர்களை இனிப்பு வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள். இரண்டு மாத விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இன்முகத்துடன் வருகை தந்த மாணவர்கள். மாணாக்கர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடனத்துடன் வரவேற்பு. பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுப்பது குறித்து அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் அவகாசம் நீட்டிப்பு. ஜூன் மாதம் இறுதி வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நிலத்திற்கு பாத்தியப்பட்டவர்கள் ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் எழுத்து மூலமாக அளிக்கலாம் எனவும் விளக்கம். இரண்டு மாதத்திற்கு பின் நண்பர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய டூர் போனேன். இதெல்லாம் பள்ளி விடுமுறைக்கு பின் தோழிகளை சந்தித்த மாணவி நெகிழ்ச்சி. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் மோடியை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த 61 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. கூட்டணி கட்சியை சேர்ந்த 11 பேரும் அமைச்சர்களாகினர். அமைச்சரவையில் 24 மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 10 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் கூடுதலாக 14 பேருக்கு இடம். 58 இருந்து 72 அதிகரித்த அமைச்சர்களின் எண்ணிக்கை. அமைச்சரவையில் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த 27 பேர், பட்டியல் இடத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும் இடம். பழங்குடி சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த 5 பேரும் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் யாருக்கு? பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தகவல். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மேலும் முன்னேற்றத்தை அடையும். மோடியுடனான சந்திப்பு குறித்து நேபாள் பிரதமர் புஷ்பா கமல் தாகல் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் உண்மையான உணர்வோடு செயல்படுவீர்கள் என நம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மதவாதம், இனம், அரசியலை கைவிடாததால் தான் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல்.
செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை இன்று விசாரிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சென்னை ஆவடியில் பரபரப்பான சாலையில் அமைந்துள்ள ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா இத வாயை வச்சிரும் உன்ன. பாத்தியா ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்காக பிரெஞ்சு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் காலை முதல் ஆர்வமாக வாக்குப்பதிவு. ரெபேர் அலி வயநாடு தொகுதி மக்களை நாளையும் நாளை மறுநாளும் சந்திக்கிறார் ராகுல் காந்தி. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு நேரில் நன்றி சொல்கிறார். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் தனித்தே செயல்படுவோம். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சுதீப் பந்தோபாத்யாயா அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதன் எதிரொலி. 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்தி கூட்டுப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரான கொடூர செயல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். நான்கு பிணைய கைதிகளை மீட்க 274 பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த இஸ்ரேல் ராணுவம். 274 பேர் உயிரிழப்பு, சுமார் 700 பேர் படுகாயம். வடகொரியா தென்கொரியா இடையே தொடரும் குப்பை போர். வடகொரியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் BTS பாடலை ஒளிபரப்ப தென்கொரியா திட்டம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் அல்காரஸ். ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஸ்வெரேவை வீழ்த்தி அசத்தல்.